இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி சகல வந்து நிக்கிறாப்ல. What a surprise! அடடடடடா. கல்யாண வாழ்க்கை, காதல் வாழ்க்கைன்னு என்ன தத்துவம் பேசின சகல நீ. பொண்டாட்டினா அப்படி, தாலினா இப்படின்னு கதை கதையா சொன்னிய. அந்த பேச்செல்லாம் மத்தவங்களுக்கு தானே. அதை சொல்லிட்டு அப்படியே மறந்துடுறது. ஆனா நான் அப்படி இல்லை. நான் ஒரு பொண்ணை காதலிச்சா அவ என்ன வெறுத்தாலும் ஒதுக்குனாலும் தேவதாஸ் மாதிரி காலத்துக்கும் வெயிட் பண்ணுவேன். அவ கூட சேர்ந்து வாழ்றதுக்காக எந்த தியாகத்தை செய்யறதுக்கும் தயாரா இருப்பேன். ஆனா நீ சின்னதா ஒரு பிரச்சனை வரவும் அப்படியே லவ் பண்ண போனா கழட்டி விட்டுட்ட. ஊருக்குள்ள இருக்கிற விஐபி விட்டு பொண்ணு எல்லாரையும் பார்த்து அதுல ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணி இன்னைக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிய. பெரிய ஆளையா நீ. அரசியல்வாதினா அரசியல்வாதிதான். அப்புறம் எனக்கு ஒரு டவுட் சகல. இந்த பொண்ணு கூடயாவது நிரந்தரமா வாழுவியா, இல்ல கொஞ்ச நாள்ல போர் அடிச்சிருச்சுன்னு வேற ஒரு பொண்ணை தேடி போவியா? சத்தியமான உங்களை மாதிரிலாம் கிடையாது. மனிதர் உணர்ந்து கொள்ள உங்க காதல் மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி உங்க காதல் புனிதமானது, புனிதமானது, புனிதமானது. நம்மளது அப்படிலாம் கிடையாது பிரதர். ஒரு பொண்ணு நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, காதலிக்கிறோம், டப்பக்குன்னு விட்டு போயிடுறாங்க. ஒரு வாட்டி சொல்லலாம், 2 வாட்டி சொல்லலாம், கெஞ்சலா ஓவரா அவமானப்படுத்திட்டாங்கன்னா பிடிச்சி தொங்கிட்டே இருக்க கூடாது. ஒரே விஷயம் தான் பிரதர். நம்ம இல்லாம அவங்கனால வாழ முடியும்னா அவங்க இல்லாம நம்மனாலே வாழ முடியும்ல. அதுதான் நம்மளோட பாலிசி. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நிமிஷம். பிரதர், டுமாரோ ஐ எம் ஏ மேரேஜ். நாங்க சத்தியமாக சொல்கிறேன், உங்களை நேரில் பார்த்து தான் நான் உங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்கணும்னு நினச்சேன். கும்பிட போகிற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி டமால்னு வந்து முன்னாடி நின்ட்டீங்க. ஸ்பீட் போஸ்ட் மாதிரி. நாங்க பிடிங்க. அது பிடிச்சதுன்னா நேரில் வந்து நீங்கள் என்ன வாழ்த்துங்க. பிடிக்கலன்னா வீட்டில் இருந்தே நீங்கள் என்ன வாழ்த்திட்டுங்க, திட்டாதீங்க, சரிங்களா? பிரதர், இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு அப்படி இப்படின்னு அட்வைஸ்லாம் பண்ணியிருப்பேன், ஏதாவது சொல்லியிருப்பேன். ரப்பர் வச்சதை அப்படியே அடிச்சிருக்கேன். பிரதர், இனிமேல் உங்கள் ரூட்டில் நான் வரவே மாட்டேன். நீங்கள் உங்கள் ரூட்டில் அப்படிக்கா போங்க, நான் என் ரூட்டில் இப்படிக்கா போகிறேன். கல்யாணத்துக்கு வந்துடணும். ராவுகளை வரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்துடணும் பிரதர். நம்ம கேரக்டர் தான் எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்லுவாங்க. ஆனா இவன் கேரக்டர் சுத்தமா புரிஞ்சுக்க முடியலையே. என்ன நடக்குதுன்னு பாப்போம்.